வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி தான் பார்க்க போகிறோம். காரணம்னா இந்த 2 நாளில் வந்து பார்த்தோன்னாக்க மகாராஷ்டிராவுடைய எலெக்ஷனுடைய ரிசல்ட்டும் ஜார்க்கண்ட்லேயும் பார்த்தோன்னாக்க ரிசல்ட் வந்துருச்சு. ஜார்க்கண்டில் அகெயின் பார்த்தோன்னாக்க ஹேமந்த் சோரன் பார்த்தோன்னாக்கா முதலமைச்சர் ஆக போகிறாரு. மகாராஷ்டிராவில் இன்னும் யாருன்னு தெரியல. ஸோ அதை பற்றி இருக்கிறவருடைய கண்டென்ட் தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 25. இந்த ஜனவரி 25 தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எலெக்ஷன் டேவா, அதாவது பார்த்தோன்னாக்கா தேசிய வாக்காளர் தினமும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, நிர்வாச்சன் சதம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் பார்த்தோன்னா சுகுமார் சென். ஃபஸ்ட்டு உமன் கேட்டாங்கனாக்கா விஎஸ் ரமாதேவி. ப்ரெசென்ட் யாருக்கான்னு பார்த்தோன்னாக்கா ராஜீவ்குமார் இருக்கார். அண்ட் தென் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மொத்தமாகவே 100 மெம்பர்ஸ் தான் தேவைப்படுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த பார்ட்டில் இருக்குனாக்கா 15வது பார்ட்டில் இருக்குது. ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 324 329 ஞாபகம் வச்சுக்கோங்க. 324 இந்தியாவிற்கென்று ஒரு தேர்தல் ஆணையம் வேணும்னு சொல்லுது. 326 வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்லுது. 329 என்ன சொல்லுது அப்படின்னாக்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது கோர்ட் இதை தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக நமக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தலைமை அதிகாரி யாருனாக்கா டிஎன் சேஷன். எங்கன்னு கேட்டாக்கா கேரளா. அண்ட் தென் இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ, எம்பி, பிரசிடென்ட் எலெக்ஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி எலெக்ஷன் எப்போ பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கனாக்கா தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1994 ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் முதல் மாநில தேர்தல் தலைமை அதிகாரி யாருனாக்க மலைச்சாமி ஐஏஎஸ். இப்போ ப்ரெசண்ட்டில் ஜோதி நிர்மலா சாமி இருக்காங்க. அண்ட் தென் தமிழ்நாட்டுடைய முதல் சிஇஓ, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், இது யாருனாக்கா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போது அர்ச்சனா பட்நாயக் வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு சத்யபிரதா சாகு இருந்திருப்பார். ரைட். அடுத்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தோம். அடுத்து அமெண்ட்மெண்ட் 52வது சட்டத்திருத்தம் 1985 கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி பேசுது. இது 10வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. 67வது சட்டத்திருத்தம் 1989, சில இடங்களில் 88 கொடுத்துருப்பாங்க. இது வாக்களிக்குமான அந்த வயதை வந்து 21 18 மாற்றி வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இவங்களுடைய பொறுப்பு பொறுத்த வரைக்கும் 6 ஆண்டுகள் அல்லது 65 வருஷம் எது முடி வருதோ அதை பண்ணி நடப்பாங்க. 1+2ங்கிற காம்பினேஷன் கொண்டு இருக்கும். முதல்ல 1989 கொண்டு வந்தாலும் 1993 தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட். அண்ட் தென் பார்த்தோன்னாக்க இவங்க வந்து யாருக்கு இணையானவங்கன்னு கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்க தெரியுமா? அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி யாருக்கு இணையானவர் கேட்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இணையானவர், ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அண்ட் தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு 1996 கொண்டு வந்திருப்பாங்க. பட் 2016 இதை 50% மாற்றிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அது ரொம்ப முக்கியமானது. முதல் பொது தேர்தலில் கிட்டத்தட்ட 54 கட்சிகள் பங்கு பெற்றது. ரைட்டுங்களா? அதில் 14 கட்சிகள் தேசிய கட்சிகள். பட் அதுவே 2வது பொது தேர்தலில் வெறுமனே 4 தான் தேசிய கட்சிகள் இருந்தாங்க. இப்போது 6 கட்சிகள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரைட்டுங்களா? அடுத்து உங்களுக்கு இவிஎம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பேர். இதை 1982 கேரள சட்டமன்ற தொகுதியில் பரூர் அப்படிங்கிற இடத்துல இருந்த அந்த சட்டமன்ற தேர்தல் தான் முதல்ல இவிஎம் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் 1998 25 மாநிலங்களை கொண்டு வராங்க. 2004 தேர்தலில் இந்தியா முழுவதும் இந்த இவிஎம் மிஷின் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த இவிஎம் மிஷின் உருவாக்குற மிக முக்கிய பங்களிப்பு யாருக்கு இருக்குனாக்க எம்பி ஹனீஃபாவுக்கு இருக்குது. அண்ட் தென் இந்த இவிஎம் மிஷினை 2 நிறுவனங்கள் தான் பார்த்தோன்னாக்கா உற்பத்தி பண்ணி தராங்க. ஒன்று இசிஐஎல், இன்னொன்று பிஇஎல். இசிஎல் அப்படின்னாக்க எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பிஇஎல் அப்படின்னாக்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இசிஐஎல் பார்த்துருக்கும் 1967 ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். பெல் பொறுத்த வரைக்கும் 1954 பெங்களூரில் தலைமையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். ரைட்டுங்களா? அடுத்து
விவிபேட் அப்படின்னாக்க ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் பேர் இது 2013 ஒரு இடைத்தேர்தல் நாக்சன் தொகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நாகாலாந்தில் இருக்குது. இது ஏன் கொண்டு வந்திருப்பாங்கனாக்க நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறத ப்ராப்பராக நமக்கு கன்வே பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த விவிபேட்டுங்கிறது. சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது நோட்டாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா உங்களுக்கு நன் ஆஃப் த எபோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோ மாகாணம் 1975 பயன்படுத்தியிருப்பாங்க. இந்தியா இதை 14வது நாடாக பயன்படுத்தியிருக்காங்க. இது டிஎன்பிசி எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தினாக்க நோட்டா கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த கேஸ் பார்த்தினாக்க பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் தான் பார்த்தோன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பீப்புள் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இது 1976 ஜேபி நாராயணன் அவர்கள் பார்த்தோன்னாக்கா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ரைட், இவங்க கொடுத்த அந்த கேஸால் தான் பார்த்தோன்னாக்கா 2013 கொண்டு வந்திருப்பாங்க. பட் 2014 அந்த பாராளுமன்ற தேர்தலில் நோட்டாவை பயன்படுத்தியிருப்பாங்க. மயிலாடுதுறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இவிஎம் மிஷினுடைய கடைசி இடத்துல தான் பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டா வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இந்த 2024 நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக நோட்டா வகைகள் பதிவான இடம் தெரியுமா உங்களுக்கு? இந்தூர் தொகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குனாக்க மத்திய பிரதேசில் இருக்குது. அண்ட் தென் ஒரு ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். 100ல் 90 ஓட்டு பார்த்தோன்னா நோட்டா வாங்கி 10 ஓட்டு பார்த்தோன்னா ஒரு பர்சன் வாங்கிக்காருன்னா 10 ஓட்டு வாங்கின பர்சன் தான் பார்த்தோன்னாக்க வெற்றி பெற்றால் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏன்னா நோட்டாவுக்கு 10 ரூபாய்க்கும் என்ன கிடையாது, அதுக்கு ஒரு வாக்குகளை சரி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது போன்ற மேலும் தகவல்களுக்கு புத்தா டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூப்பா.